சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கம் சார்பில் திண்டுக்கல் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு கடந்த 2 நாட்களாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று ஆசிரியர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் ஜஸ்டின் தலைமை வகித்தார். மேலும் மாவட்ட பொருளாளர் ஆரோக்கியராஜ், மாநில செயற்குழு உறுப்பினர் ரங்கசாமி மற்றும் மகளிர் அணி ஒருங்கிணைப்பாளர் லோகமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பின்னர் 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டு கோஷங்கள் எழுப்பினர். தமிழ்நாடு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கின்ற வகையில் செயல்படுகின்ற ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும், குலசேகரப்பட்டினத்தில் உருவாக்கப்படுகின்ற ராக்கெட் ஏவுதளத்தை கைவிட வலியுறுத்தியும் கருப்பு கொடி ஏந்தி மதுரை மாநகரில் காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதற்கு காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் தலைமை தாங்கினார். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட 200க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றிய தையூர் ஊராட்சியில் 3 நியாய விலைக் கடைகள் இயங்கி வருகிறது. நியாய விலைக் கடைகளுக்கு பொதுமக்கள் செல்ல குறைந்தது 3 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. எனவே அப்பகுதியில் உள்ள நியாய விலைக் கடைகளை பிரித்து பகுதி நேர நியாய விலைக் கடைகளாக வழங்குமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். இந்த கோரிக்கையை ஏற்று வட்ட வழங்கல் அலுவலர் தமிழழகன் முன்னிலையில் திருப்போரூர் எம்எல்ஏ பாலாஜி, திருப்போரூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் SR இதயவர்மன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். பின்னர் தையூர் ஊராட்சிக்குட்பட்ட செங்கன்மால், பாலமாநகர், கோயில் மானியம் உள்ளிட்ட பகுதிகளில் பகுதி நேர நியாய விலைக் கடைகளை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். திருவாரூர் நகர்ப்புறத்தில் ஆரம்பிக்கப்பட்டு செயல்பட்டு வந்த உழவர் சந்தை கட்டிடம் சிதலமடைந்திருந்ததால் கடந்த 4 ஆண்டுகளாக உழவர் சந்தை மூடப்பட்டிருந்தது. இதனால் விவசாயிகள் கிராமங்களில் விளைய வைக்கும் காய்கறிகளை விற்க முடியாமல் அவதியடைந்து வந்தனர். இந்நிலையில் விவசாயிகள், பொதுமக்கள், நுகர்வோர்கள் சிதலமடைந்த உழவர் சந்தை கட்டிடத்தை சீரமைக்க வேண்டுமென வலியுறுத்தியிருந்தனர். பின்னர் கடந்த 2023 நிதிநிலை அறிக்கையில் சுமார் 75 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கட்டிடம் புனரமைக்கும் பணி நடைபெற்று முடிவடைந்தது. இதையொட்டி உழவர் சந்தையை இன்று திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாரு ஸ்ரீ, திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி துவங்கி வைத்தனர். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் விவசாயிகளின் அடையாளமான பச்சை துண்டை அணிந்து கொண்டார். பெரம்பலூரில் இலங்கை அரசால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்து வருவதையும் சிறைப்பிடிப்பதையும் தடுக்க தவறிய ஒன்றிய அரசை கண்டித்து தமிழகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வந்துள்ள பிரதமர் மோடிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கருப்பு கொடி ஏந்தி கண்டன முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் பெரம்பலூர் மாவட்ட தலைவர் சுரேஷ் தலைமை தாங்கினார். மேலும் இதில் 15க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு கண்டன முழக்கமிட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள நாலுகால் பாலம் கிராமத்தில் பொன்னுவேல், பூங்கொடி தம்பதியினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் பூங்கொடி என்பவர் வளர்த்து வந்த பசுமாடு ஒன்று ஒரே பிரசவத்தில் 2 கன்றுகளை போட்டுள்ளது. வழக்கமாக பசுமாடுகள் ஒரு கன்றுக்குட்டி மட்டுமே போடும் நிலையில் ஒரே நேரத்தில் 2 கன்றுக்குட்டி போட்டிருப்பது அப்பகுதியில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாகையில் பைபர் படகு மீனவர்களுக்கும் விசைப்படகு மீனவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனையில் பைபர் படகு மீனவர்கள் 2 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் நீதி கேட்டு 2 தாலுகா மீனவர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
இந்நிலையில் 3ஆம் நாளான இன்று நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் உயிரிழந்த மீனவர்கள் குடும்பத்திற்கு நீதி வழங்க வேண்டும், 1983ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட நாட்டுப்படகு மீனவர்களுக்கான சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், இழுவை மடி வலையை தடை செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதில் சுமார் 15க்கும் மேற்பட்ட வேன்களில் சுமார் 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் பேரூராட்சி அலுவலகம் அருகே அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் இந்திய மீனவர்களை வஞ்சிக்கும் மத்திய அரசை கண்டித்து கருப்பு கொடி ஏந்தி கண்டன கோஷம் எழுப்பினர். அப்போது ஆர்ப்பாட்டத்தில் பேசிய மாவட்ட செயலாளர் செந்தில்குமார், பாஜக அரசின் நிர்வாக திறமையின்மையால் தமிழக மீனவர்களின் படகுகளை இலங்கை அரசு தங்கள் வசமாக்கிக் கொள்வதுடன் படகினை திருப்பிக் கொடுப்பதில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் மோடி தமிழகம் வந்ததை கண்டித்தும் 100க்கும் மேற்பட்டோர் கையில் கருப்பு துணி ஏந்தி கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.